Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 1 Example Sums, Example 1.23 இந்த வீடியோல பார்க்கலாம். The technology matrix of an economic system of two industries is 0.8, 0.2, 0.9, 0.7. Test whether the system is viable as per Hawkins-Simon conditions. So Hawkins-Simon conditions என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை பி மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்புறம் ஐலேருந்து பியை மைனஸ் பண்ணுவோம். தென் அதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். அதோட ஃபைனல் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும், கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவாக இருந்தால் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும், சரிங்களா? ஸோ இங்கே டெஸ்ட்டு மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நெகட்டிவாக வருதா பாசிட்டிவாக வருதா நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிட்டா போதும், சரியா? இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். அது பின்னு கன்சிடர் பண்ணுவோம். பி இஸ் ஈக்குவல் டு 0.8, 0.2, 0.9. இப்போ ஹாக்கின்ஸ்-சைமன்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணோம். ஸோ அது செக் பண்ணுறதுக்கு மெயினாக நான் மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0 இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஐ மேட்ரிக்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும் இல்லையா? 1 0 0 1, ஏன்னா 2/2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது, அதனால நம்ம 1 0 0 1 எடுத்துக்கிட்டா போதும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஐ மைனஸ் பி. ஐ வேல்யூ 1 0 0 1 மைனஸ் 0.8, 0.2, 0.9, 0.7. இப்போ இதை மைனஸ் பண்ணும். 1லேருந்து 8 மைனஸ் பண்ணுறோம். அப்போ 0.2, 0 மைனஸ் 0.2 மைனஸ் 0.2, 0 minus 0.9 minus 0.9, 1 minus 0.7, 0.3 அர்த்தம். இது I minus B. இப்போ modulus of I minus B என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ modulus of 0.2 minus 0.2 minus 0.9 next is 0.3. That is equal to 0.2 into 0.3. Answer என்ன? 0.06 minus into minus என்ன இருக்கும்? plus 9 2s are 18. அப்போ 0.18. 0.18லேருந்து 0.6 மைனஸ் பண்ணால் மைனஸ் 0.12ன்னு கிடைக்கும். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, அதனால கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். ஸோ 0.12ன்றது லெஸ் தென் 0. இது பாசிட்டிவ் கிடையாது. சின்ஸ் ஐ மைனஸ் பி is negative. இது பாசிட்டிவ் கிடையாது. Hawkins-Simon condition are not satisfied அப்படின்னு எழுதணும். கிளியரா? Therefore the given system is not viable. அதுவும் கேட்குறான், வியபிளா இல்லையான்னு கேட்குறான் இல்லையா? அதுக்கு என்ன எழுதணும்? Therefore the given system is not viable அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின். The following inter-industry transactions tables was constructed for an economy of the year 2016. இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கா, ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 500, அப்புறம் 1750, 1600, 1600. ஃபைனல் கன்சம்ஷன், அப்புறம் டோட்டல் அவுட்புட், இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் டெக்னாலஜி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஷோயிங் டைரக்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் டஸ் அ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் திஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு. ஸோ டெக்னாலஜி கோஎஃபிஷியன்ட் எதுன்னு கேட்டாலே இதுதான் கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கா இல்லையா? பாசிட்டிவாக இருந்தால் தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா சேம் ஹாக்கின்ஸ்-சைமன் மெத்தட் தான். அந்த கண்டிஷன் பாசிட்டிவாக இருந்தால் சொல்யூஷன் வந்து நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எடுத்தால் போதும். அண்ட் இங்கே டேரெக்டாக பி மேட்ரிக்ஸ் கொடுக்கல. நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து நார்மலாக வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி 1 அதில் ஃபஸ்ட்டு இது, இண்டஸ்ட்ரி 2ல் செகண்ட் இது. ஸோ இதை தனியாக ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்துக்கலாம். A11, A12, A21, A22 அப்படின்னு நம்ம தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் டோட்டல் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, 2500, 8000. அதை x1 x2ன்னு கன்சிடர் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் பி மேட்ரிக்ஸை கண்டுபிடிப்போம். கொஷின்ல கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன் சரிங்களா. இதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் A11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுல இருந்து தான் பி கண்டுபிடிக்க முடியும். ஸோ 500. அப்புறம் A12 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில செகண்ட் இது 1600. அடுத்தது A21 1750, A22 1600. கிளியரா? இப்போ இதுல x1 ஓட வேல்யூ 2500, x2 ஓட வேல்யூ 800 இருக்கும். கிளியரா? இப்போ இதுல இருந்து நான் எப்படி பி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, B11 எப்படி கண்டுபிடிக்கணும்னா A11 by x1, 11 வந்தா x1 சரிங்களா. இதே இது B12 அப்படின்னா A12 divided by x2. ஸோ காலம் வைஸ் தான் நம்ம பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் ரோ ஓடுது பார்க்கல. காலம் 1னா x1, காலம் 2னா x2. நெக்ஸ்ட் B21, அப்போ A21 பை இங்கே லாஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்கு, 1 இருக்கு, ஸோ x1 எழுதணும். அதே மாதிரி B22, A22 இருக்கு, லாஸ்ட்ல 2 இருக்கிறனால x2. சரியா? இப்போ A11 ஓட வேல்யூ என்ன 500, x1 ஓட வேல்யூ என்ன 2500. நெக்ஸ்ட் A12 ஓட வேல்யூ 1600, x2 ஓட வேல்யூ 8000, A21 ஓட வேல்யூ 1750, x1 ஓட வேல்யூ 2500, B22 ஓட வேல்யூ அப்போ A22 வேல்யூ 1600, x2 ஓட வேல்யூ 8000. ஸோ இதை டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு 0.20 கிடைக்கும், திருப்பி 0.20, அடுத்து 0.70 தான், லாஸ்ட் B22க்கு 0.20 கிடைக்கும். இது அப்படியே நீங்கள் பி மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிடலாம். பி மேட்ரிக்ஸ்ன்றது என்னது, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், A11 தான் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், என்ன கிடைக்குது 0.20, 0.20, 0.70, 0.20. ஸோ லாஸ்ட்ல எல்லாத்துக்குமே 0 தான் வருது, அதனால நீங்கள் 0 ரிமூவ் பண்ணிட்டு பியோட வேல்யூ 0.2, 0.2ன்னு எழுதிக்கலாம். இங்கே டைரக்டாக கூட எழுதிக்கலாம் சரிங்களா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வருது, கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ I மைனஸ் பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ I மேட்ரிக்ஸ் எழுதிருக்கேன் 1001 மைனஸ் பி மேட்ரிக்ஸோடது எழுதிருக்கேன் சரிங்களா. ஆல்ரெடி கண்டுபிடிச்சதான், ஸோ ஒரே லைன் எழுதிட்டோம். இப்போ 1 மைனஸ் 0.2 0.8, 0 மைனஸ் 0.2 மைனஸ் 0.2, அடுத்து 0 மைனஸ் 0.7, அப்போ மைனஸ் 0.7, 1 மைனஸ் 0.2 0.8. I மைனஸ் பி மேட்ரிக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0.8 மைனஸ் 0.2 மைனஸ் 0.7 0.8. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா, டயகனல் மேட்ரிக்ஸ் பாசிட்டிவாக இருக்கா இல்லையா. இது ரெண்டுமே பாசிட்டிவ், இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் தான் அடுத்த கண்டிஷன் என்ன, கிரேட்டர் தென் 0வா வரணும். இது செகண்ட் கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷனுக்கு இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும், கரெக்டா. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 0.8 into 0.8 0.64, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அகெயின் மைனஸ் பண்ணுறோம், 7 2s are 14, 0.14. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர் 0.50, that is greater than 0 which is positive. ஸோ பாசிட்டிவாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கொஷனுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸும் பாசிட்டிவ் தான், modulus of I minus B is positive, therefore Haken-Simon conditions are satisfied, hence the system has a solution. இதெல்லாமே நம்ம லைனாக எழுதணும். Since diagonal elements are positive and modulus of I minus B is positive, ரெண்டுமே பாசிட்டிவ் ஆகுது, therefore
Hawkins, Simon, conditions are satisfied. இந்த condition satisfy ஆச்சுன்னா hence this system has a solution எழுதிட்டா போதும். கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும், மறக்காம எழுதிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.